வணக்கம். இப்போ நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றது சில உளவியல் விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்காத ஒரு காரணம் கூட. இன்னைக்கு என்னோட ப்ரொஃபஷன்ல நிறைய மனப்பிளவுகள் வரத பாக்குறேன். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட பண்ணிக்கிறாங்க. ஆனா நிச்சயதார்த்தம் நடந்த நாள்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் தான் அவங்க வாழ்க்கையில ரொம்ப இனிமையான ஒரு சமயமா இருக்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் 20 நாள்லயே ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு நிறைய பேரோட மைண்ட் மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ இது எங்க பிரச்சனை இருக்கு? மாறி வரும் வாழ்க்கை முறையால பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாது. இந்த வாழ்க்கை முறை அந்த காலத்துல இருந்தப்பவும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனா வெளியில அவ்வளவா வரல, ஏன்னா சோசியல் மீடியா எல்லாம் இல்லாததுனால. இப்ப அதிகமா வெளியில வருது, அது ஒண்ணுதான் வித்தியாசம். இப்ப பாத்தீங்கன்னா ஆண் மூளையே பாத்தீங்கன்னா வேற விதமா வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சயின்ஸ். பெண் மூளை பாத்தீங்கன்னா அது வேற விதமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. பல 1000 வருஷங்களா ஆணுக்கு வேட்டையாடி பழக்கம், ஆணுக்கு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணி பழக்கம். ஒரு ஆணுன்னா ஆக்சுவலா இந்த சமுதாயத்துல ஆணா இருக்கிறது கூட ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு விஷயமும் தன்னோட ஆண்மைத்தனத்தை நிரூபிக்கிறதுக்குன்னே போகுது அந்த ஒரு வாழ்க்கை. பெண்ணுக்கு அந்த அளவுக்கு பிரஷர், தன்னோட பெண்மைத்தனத்தை நிரூபிக்கிறதுக்கான ஒரு பிரஷர் இல்ல, ஆனா ஆணுக்கு இருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு பிரஷர் இருக்கப்போ இயல்பான ஒரு மனித உணர்ச்சிகளை கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். இந்த ஆண் மூளைன்றது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனையை சந்திக்கிறப்போ அதோட மனோபாவமே எப்படி இருக்கும்னா, ஐயோ இப்ப பிரச்சனை வந்துச்சா, இப்ப எப்படியாவது இதை நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு முன்னாடி போனோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் ஆண் மனம் இயங்கும். ஆனா அதுவே பெண் மனம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல இருந்து வழியாவே பெண்ணுக்கு உறவு முறைகள்ல நாட்டம் அதிகம். அந்த உறவு முறைன்றது சக தோழியா இருக்கலாம், இல்லைன்னா அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்லைன்னா கணவனா இருக்கலாம். உறவு முறையில நாட்டம் அதிகம். அந்த உறவு முறையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே அறிவியல் பயாலஜி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எவல்யூஷன் இயற்கை என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்கன்னா, அந்த மூளைக்கு பேசுற திறமைய அதிகமா படைச்சிருக்கு, வார்த்தைகளோட அறிவை அதிகமா படைச்சிருக்கு. ஆண் மூளைக்கு வார்த்தைகளோட அறிவு கொஞ்சம் லேட்டா தான் டெவலப் ஆகும். அதனாலதான் இந்த 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் எப்பவுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆண்கள் ஒரு படி கீழே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஏஜுக்கு அந்த சொற்களை உபயோகப்படுத்துற ஒரு திறமைன்றது ஆணுக்கு இன்னும் முழுமையா வளரல. அதே பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வளர்ந்துருச்சு. சோ இந்த பெண் மூளை அந்த பிரச்சனைய டீல் பண்றப்போ எப்படி டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த பிரச்சனையை பத்தி பேசணும். எவ்வளவு பேசணுமோ, எவ்வளவு விலாவரியா பேச முடியுமோ அந்த பிரச்சனையை பத்தி பேசுறப்பவே அந்த பெண் மூளைக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்துரும். அப்படி வரலனா கூட சரி பரவாயில்ல போ அடுத்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரச்சனையை எடுத்துக்கும். அந்த சொல்யூஷன் தீர்வுன்றது அவ்வளவு முக்கியம் கிடையாது. இப்போ இந்த ரெண்டு மூளையும் ஒன்னா சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பந்தத்துல இணையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பந்தம் எப்பேற்பட்ட பந்தம்? திருமண பந்தம். இப்போ இந்த ஆண் எதுக்காக பாக்குறான்? அவனுக்கு உடல் ரீதியான தேவைகள் இருக்கு, ஒரு ஆண்மை, ஒரு அந்யோன்யமான ஒரு பந்தம் தேவை. அண்ட் என்னோட பிரச்சனைகள்ல ஈக்குவலா நீ சால்வ் பண்றதுக்காக உள்ள வந்திருக்கிற, நம்ம 2 பேரும் ஒரு டீம் அப்படின்றது. பெண்ணுக்கும் அதே டீம் தான். ஆனா அந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அதை பத்தி பேசணும், விலாவரியா பேசணும். சோ கல்யாணம் ஆனா 10 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இவளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கொடி, இந்த கொடி இவன் மேல படறதுக்காக ட்ரை பண்ணுது. அது எப்படி படருது? பேசிதான் படரும். சோ அப்போ அது பேசும், எங்க இன்னைக்கு நான் காலையில போனேன்னா போறப்பவே பூனை குறுக்க வந்துச்சா, எனக்கு அப்ப மைண்ட் சரியாவே இல்லையா, அப்பவே ஏதோ உள்ளுணர்ச்சி சொல்லுச்சா, ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லுச்சா, விலாவரியா பேசணும். இப்ப ஆண் இதை கேட்டுட்டு இருக்கிறவன் அவன் சொல்ற டோன்லயே தெரிஞ்சிச்சு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. சோ அவனால பொறுமை காமிக்க முடியாது. ஐயோ பிரச்சனை, என்னோட ரொம்ப அன்பான ஒருத்திக்கு ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை இப்ப நான் சால்வ் பண்ணணும். சோ பொறுமையா கேட்கறான். அப்ப பஸ்ல போனனுங்களாங்க, அப்போ ஒரு ஆக்சிடென்ட் சைட்ல ஆச்சுங்களாங்க, அப்பவே எனக்கு இன்னும் கொஞ்சம் உறுத்துச்சுங்களாங்க அப்படின்னு சொல்றப்போ இவன் அடுத்ததான் என்ன சொல்லுவான், நீ சொல்ல வேண்டியது ஒரு லைன்ல சொல்லு, ஏன் இப்படி போர் அடிக்கிற, இல்ல ஏன் இப்படி விலாவரியா எழுத்துற, ஒரு லைன்ல சொல்லுமா, நீ பிரச்சனையை சொல்லு அப்படின்ற உடனே இப்ப பெண் அதை கேட்கிறவ இவன் சொல்யூஷனுக்காக ட்ரை பண்றான்றது வராது. என்னங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க, வெயிட் பண்ணுங்க நான் சொல்றதை கேளுங்க. திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நைட்டு படுக்கிறப்பவே எனக்கு கனவு வந்துச்சா, நான் போனேனா, போறப்போ எங்க வீட்டுக்கு போனேனா, அப்ப எதிர்த்து அம்மா உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா, இவன் பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கடைசியில இந்த மாதிரி என்ன மரியாதை குறைவா பேசிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆணோட மனோபாவம் என்ன இருக்கும்னா, அவ்வளவுதானே, இனிமேட்டு இருந்து உங்க வீட்டுக்கு போவாத.
அது உங்க வீட்டுக்கு போவாதன்றதோ இல்ல அது என்ன பிரச்சனை இருக்கோ இத பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுப்பான். நீங்க எவ்வளோ பெரிய நல்ல சொல்யூஷனா அவங்க கொடுத்தா கூட நம்மளுக்கு திருப்தியே வராது. இல்லங்க உங்களுக்கு என் பிரச்சனை புரிய மாட்டேங்குது, இன்னொரு வாட்டி திரும்ப கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம எவ்வளவு பேசினாலும் சரி, நம்ம எதிர்பார்க்கிற அந்த எம்பத்தி, நம்ம எதிர்பார்க்கிற அந்த புரிதல்ன்றது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்காது. அந்த புரிதல் எந்த மாதிரி வரும்னா, உனக்கு உன்னோட பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வரும். சோ இந்த மனசு ரெண்டும் தன்னை பத்தின புரிதல் இல்லாதப்ப என்ன ஆகும்னா, பெண்ணுக்கு மனசுல காயம் ஏற்படும். இவருக்கு என்ன சொன்னாலும் சரி என் உணர்ச்சிகளுக்கு மதிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆணுக்கு இன்னொரு காயம் ஏற்படும். இவன்னா இவ்வளோ சில்லியா இருக்கிறா, நம்ம எந்த விஷயம் சொன்னாலும் அவ ஏத்துக்க மாட்டேன்றாளே, இவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு மன நெருடல்கள் உருவாகுது. இந்த நெருடல்கள் தனிப்பட்ட குணாதிசயங்களால வர்றது கிடையாது. நம்மளோட இனமே ஒரு மனித இனமா இருந்தா கூட ரெண்டு வேற இனம் ஒரு பிரச்சனைய சமாளிக்குது அப்படின்றதுனால வர ஒரு மனக்கசப்புகள் தான். இத புரிஞ்சுக்கிறப்போ என்ன ஆகும்னா, பெண் தன்னோட பேச்சு துணைகளுக்காக வேற ஒரு சப்போர்ட் நெட்வொர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு ஆண் கிட்ட போறப்போ அந்த ஒரு சில புரிதல்களோட போகலாம். அதே மாதிரி ஆணும் பெண் கிட்ட வரப்போ, சரி நான் இப்போ சூப்பர் மேனா மாறி இவளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, இந்த கொடி என் மேல படர்றப்போ நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் தான். ஓ அப்படியா, ஆஹா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே, ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நான் அவளோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டாலே போதும் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நம்மளோட உறவு முறைகள் பரஸ்பரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா பல விதமான காயங்களை நம்ம ஏத்திப்போம். சோ ஆண் வேற பெண் வேற, நம்மளோட ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா பிரச்சனைகள் அணுகிற மனோபாவம் மற்றும் சில ஒரு முக்கியமான விஷயங்கள்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுவோம். நீ என்ன மாதிரி இரு, நீ என்ன மாதிரி இருன்னு சொல்லிட்டு சண்டையில போகாம, இவளுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்குறேன், அவருக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்ற அந்த மரியாதை பூர்வமான அந்த நீட்ஸை மீட் பண்ற ஒரு உறவு முறைக்கு போனோம்னா நம்மளோட வாழ்க்கை இனிக்க ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.